லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, தம்ப்நெயில்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி பக்காவா ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். சில நேரங்களில் வியூஸ் போகும், சில நேரங்களில் வியூஸ் போகாம கூட போகும். நம்ம சேனலை ஃபைனலா யூடியூப் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து சேனலை ரன் பண்ற நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப் இருக்கு இல்லையா? இந்த ஆப்பை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு யூடியூபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேனலுடைய அனலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மொபைல்ல ஹேண்டில் பண்றது, நம்ம சேனலை மொபைல்ல ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல்ல யூடியூப் மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிக்குதா இல்லையாங்கிறத உங்களால பாத்துக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் சேனல் ஆர் பிசினஸ் நம்ம சேனல் நீங்க பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9791553650 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என்னால பணம்லாம் கட்ட முடியாது, ஃப்ரீயா ப்ரொமோட் பண்றது ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நானும் பல வருஷமா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல கீழே மூணாவதா வந்துட்டு அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சேனல்ல தான் லாகின் ஆயிருக்கா இல்லையாங்கிறதையும் மேலே செக் பண்ணிக்கோங்க. உங்க சேனல் நேம் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சேனல் நேம் இருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே மூணாவது அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது நிறைய டேப்ஸ் இருக்கும். அதுல கண்டென்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்வைப் பண்ண பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் அதுலயே வந்துட்டு வரும். அதுல இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாசமும், அதாவது கடந்த மாசத்துல எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத அங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸை ஒரு மாசத்துக்கு யூடியூப் எவ்வளவு பேர்த்தோடைய ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறது தாங்க இந்த இம்ப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நீங்க லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கடந்த 28 நாள்ல எத்தனை பேர்த்தோடைய ஹோம் பேஜ்ல உங்க வீடியோஸை யூடியூப் காமிச்சிருக்கு அப்படிங்கிறதா இந்த இம்ப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணுங்க. வாரத்துக்கு 4 வீடியோ போடுறீங்களா, 5 வீடியோ போடுறீங்களா, இல்ல டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்களா, அது உங்களுடைய டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இம்ப்ரெஷன்ஸ் போயிட்டு நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்ப்ரெஷன்ஸ்ங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகும். சப்போஸ் நீங்க கன்சிஸ்டன்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணல, ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்றீங்க, 2 மாசம் கேப் விட்டுறீங்க, திரும்ப ஒரு 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு திரும்பவும் பெரிய கேப்பா விட்டுறீங்க அப்படின்னா அப்போ அந்த இம்ப்ரெஷன்ஸை போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல வந்துட்டு ஒரு டிக்ரீஸ் இருக்கும், அதாவது குறைஞ்சிருக்கும். டவுன்லோட் ஆரோ பக்கத்திலே போட்டிருக்கும். நீங்க கன்சிஸ்டன்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகும். ஸோ நம்மளோட வீடியோஸை யூடியூப் எவ்வளவு பேர்த்தோடைய ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணுதுங்கிறத நம்மளால இந்த இம்ப்ரெஷன்ஸ்ங்கிற டேப் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டேப் ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ல கீழே அனலிட்டிக்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க, மேல கண்டென்ட், அந்த கண்டென்ட்ங்கிற டேபுக்கு கீழே தான் வந்துட்டு இது இருக்கும். இப்போ இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பக்கத்துல நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு போட்டு ஒரு பெர்சன்டேஜ் போட்டிருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு பேர்த்தோடைய ஹோம் பேஜ்ல நம்ம வீடியோஸை யூடியூப் காமிச்சிருக்குங்கிறது இம்ப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? அப்படி காமிச்சதுல எத்தனை சதவீதம் பேர் நம்ம வீடியோஸை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட். ஸோ ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சேனலை நீங்க வேற லெவலில் க்ரோ பண்ண முடியும். ஒன்னு, கன்சிஸ்டன்டா வீடியோஸை அப்லோட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். நிறைய பேர்த்தோட ஹோம் பேஜ்ல யூடியூப் உங்க வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டாவது, நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸை யூடியூப் கொண்டு போய் இன்னொருத்தவங்களோட ஹோம் பேஜ்ல காமிக்க மட்டும் தாங்க பண்ணும். அதை கிளிக் பண்ணி பார்க்க வைக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு வியூவர் கிட்ட உங்களோட வீடியோ யூடியூப் டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா அதுல எடுத்தோன்னே என்ன இருக்கும், தம்ப்நெயில் இருக்கும், கீழே டைட்டில் இருக்கும். அப்ப இந்த தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பெஸ்ட் தம்ப்நெயில், பெஸ்ட் டைட்டிலா கொடுங்க. ஒரு சர்ச்சபிள் கீவேர்ட் இருக்கிற மாதிரி, ஒரு கிளிக் பிட் இருக்கிற மாதிரி. கிளிக் பிட்னா என்னன்னா, உங்களோட வீடியோல ஏதாவது ஹைலைட்டான விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த ஒரு டைட்டில் வந்துட்டு நீங்க வைக்கணும். பட் அந்த ஆர்வத்தை தூண்டுறதுங்கிறது ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. அப்போ அதுக்கப்புறம் யாரும் உங்க சேனல் வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க அந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயத்துல
ஆர்வத்தை தூண்டுற மாதிரி எது இருக்கோ அதை குறிப்பிட்டு நீங்க டைட்டில் வைக்கலாம், தம்ப்நெயிலையும் வந்துட்டு வைக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்க வந்துட்டு ஒரு தமிழ் யூடியூபர் அப்படின்னா தம்ப்நெயில வந்துட்டு தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் நீங்க பக்காவா கொடுத்துட்டீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு அதிகமாகும். அதாவது அதிக சதவீத மக்கள் உங்க வீடியோஸை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் அப்படிங்கிறது உங்க சேனலுக்கு அதிகமா போகும். வியூஸ் உங்களுக்கு அதிகமா போச்சுனாலே சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகம் பண்றீங்க, கன்சிஸ்டண்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணி இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட்டை அதிகம் பண்றீங்க, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனலுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைப்பாங்க. ஏன்னா வியூஸ் ஒரு சேனலுக்கு அதிகமாக போகுதுனாலே சப்ஸ்கிரைபர்ஸோட ரேட்டும் கண்டிப்பா அதிகமாகும். ஒரு 1000 வியூஸ் உங்க சேனலுக்கு வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த 1000 அப்படிங்கிறது 10,000 வியூஸா போகுதுங்கிறப்போ அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறவங்க 100 பேரா மாறுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிக சதவீதம் பேர் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க சேனல்ல நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட்டை எப்படி மக்களுக்கு டெலிவரி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். பட் அதிகமாகிறதுங்கிறது உறுதிதாங்க. அது எவ்வளவு சதவீதம் அதிகமாகுதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க கண்டென்ட் குவாலிட்டியை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, போர் அடிக்காத மாதிரி நீங்க டெலிவர் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு வீடியோல வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிக்கலா எப்படி அதிகரிக்கிறதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரே வீடியோல வந்து அம்பானி ஆகுறது அந்த புருடாலாம் நான் விடல. பிராக்டிக்கலா யூடியூப்ல என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் இல்லைன்னா ஒரு டிஸ்லைக் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து விடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை. சி